ஹே கைஸ், ஒரு சின்ன அப்டேட். ஓகே, நான் வந்து இன்னொரு செப்பரேட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் டு டிஸ்கஸ் அபவுட் த ஜாப் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அரவுண்ட் ஜாப், ரைட்டா? இந்த சேனல் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மொத்தமாகவே வந்து உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட், டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான். பட் அந்த சேனல் நம்ம புதுசாக ஆரம்பிச்சது வந்து ஒரு ஜாப்னா என்ன, எப்படி நீங்க வந்து ஒரு ஜாப் வந்து அப்ரோச் பண்றது, நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, ஒரு டிரான்சிஷன் நடத்தணும்னா எப்படி பண்ணணும், எங்க என்ன ஏது, இதெல்லாம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். த மெயின் ரீசன் being that is நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் ஐ சி இட் இஸ் கெட்டிங் ஸ்பிளிட் இன்டு டூ, அண்ட் ரெண்டு பேரையும் ஒரே சேனல்ல கேட்டர் பண்றதுன்றது இட் இஸ் நாட் கன்வீனியன்ட் வே. அதனால ஓகே, ஸோ அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் ஐகார்ட்லேயும் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இது இருக்கும். ப்ளீஸ் கோ செக் இட் அவுட், அண்ட் இஃப் யூ லைக் த கண்டென்ட் ப்ளீஸ் டூ like, comment, share and subscribe to the channel. Okay, so hey guys, நேத்து வந்து நம்ம numpy பார்த்தோம், right? So numpyயோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும்போதே நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு, we need linear algebra. Okay, it's not we need, it will be better to have linear algebra in our kitty. Okay, so அதனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா linear algebra பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, linear algebra for data science ஒரு 2 hours or மேக்ஸிமம் 4 ஹவர்ஸில் நம்மளால் வந்து இதை கவர் பண்ணிட முடியும். ஓகே, அதாவது பேசிக்ஸ் நீங்கள் நம்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு லீனியர் அல்ஜிப்ராவை ஒரு 4 ஹவர்ஸில் நம்ம பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா நேற்றே நம்ம வந்து பார்த்துட்டோம் மேட்ரிக்ஸ் என்ன, மேட்ரிக்ஸ் எப்படி வந்து மேனிப்புலேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம், ரைட்? இன்றைக்கி வந்து வாட் எக்ஸாக்ட்லி இஸ் தட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, நேற்று வந்து ஆக்சஸ் பார்த்தோம்ல, this is a one dimensional. Sir, screen sharing theriyala sir. Oh, I have to get to this habit. Every day I am forgetting this. Okay, so இது வந்து like one dimensional, right? So இப்போ இந்த இடத்துல வந்து let's say 0 1 2 3. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் ஒன் டைமென்ஷனில் வரும். ஓகே, அண்ட் இது வந்து 2 dimensions, ரைட்? அண்ட் இது வந்து 3 dimensions. புரியுதா? So yes sir, என்ன சொல்றது, this is called the Euclidean space. So there is something called Euclidean space. So இந்த Euclidean space அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம இந்த ஆக்சஸ் எவ்வளோ டைமென்ஷன்ஸ் அதை கவர் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு செட்டப் இருக்குன்னா இதோட யூக்ளிடியன் ஸ்பேஸ் என்னவா இருக்கும், இந்த 2 dimensions தான் இருக்கும். You have to actually visualize it. So let us take a look. ஓகே, அதை வந்து எனக்கு எப்படி இதில் வரைஞ்சி காட்டுறதுன்னு தெரியல, பட் தியரட்டிக்கலாக இதுதான் அந்த ஸ்பேஸ், அந்த ஆக்சிஸில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் யூக்ளிடியன் ஸ்பேஸ். Let us try and visualize. பார்த்தீங்களா? ஸோ இதை உங்களுக்கு கரெக்டாக நான் காட்டணும் அப்படின்னா ஸோ let us assume point 2, 2, 2. ஓகே, இந்த பாயிண்ட் வந்து 2, 2, 2. ஓகே, ஸோ இதே வந்து 2 dimensional பிளாட் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் 2, 2, ரைட்? ஸோ இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, திஸ் இஸ் த யூக்ளிடியன் ஸ்பேஸ், ரைட்டா? இப்போ இது வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும்.
கியூபாய்டு தானே வரும், கியூபாக வரும் கரெக்டாக. நான் இப்படி போட்டிருக்கேன், பட் இது ஆக்சுவலி கியூபு நம்பணும். இப்படி போட்டுக்கலாம், இப்படி வளர்ந்துக்கலாம், அவ்வளோதானே. In the space which is occupied by this particular cube, this is the Euclidean space. Dimensions போக it will increase. Okay, so R அப்படின்னா real number. Okay, R2 அப்படின்னா 2 dimensional, R3 அப்படின்னா 3 dimension. So real number என்ன தெரியும்ல? Yes sir, எல்லா நம்பர். Okay, just இப்படி ஒரு ஆக்சிஸ் இருக்குன்னா 2 அப்படிங்கிறது ரியல் நம்பர். அதையே செகண்ட் டைமென்ஷன் கொண்டு வந்தேன்னா 2,2 அப்படிங்கிறது செகண்ட் டைமென்ஷன். இன்னொரு தேர்ட் டைமென்ஷன் கொண்டு வந்தேன்னா தேர்ட் டைமென்ஷன் 2,0,2 இப்படி இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்தாலும் அது தேர்ட் டைமென்ஷன். ஓகே, ஸோ யுவர் டைமென்ஷன்ஸ் ஆர் மென்ஷன் ஹியர். சரியா? இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதா? இதுதான் யூக்ளிடியன் ஸ்பேஸ். இதுதான் இப்படிதான் ஒரு வெக்டரை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இந்த வெக்டருக்கு வரக்கு முன்னாடி இது உங்களுக்கு புரியணும். புரிஞ்சுதா? ஓகே சார். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின். What is a vector? What is a scalar? What is scalar? And what is vector? Okay, for example, direction sir. Okay, scalar அப்படின்னா just magnitude. Theoretically சொல்லனா இதான், sorry, spelling mistake, magnitude. Vector அப்படின்னா magnitude plus direction. Okay, for example, உங்க வீடு இருக்கு, இதுதான் உங்க வீடு. ஓகே, you have to reach this X place. Let it be a bus stop or a train station, theater, எதுவாக வேணாலும். உங்கள் வீட்டிலேருந்து இந்த ஸ்டேஷன் எவ்வளோ கிலோமீட்டர்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஒரு 5 kilometers, 10 kilometers, ரைட்? இந்த டிஸ்டன்ஸ், இந்த உங்கள் வீட்டில் வந்து இந்த தேட்டர் வந்து 10 kilometers, ரைட்டா? இப்படி தான் நம்ம சொல்லுவோம். வீட்டிலேருந்து தேட்டர் எவ்வளோ தூரம்னா 10 kilometer சொல்லுவோம். பட் இப்போ நான் உங்கள் வீட்டில் இருக்கேன், எனக்கு வந்து இடம் தெரியாது. நீங்கள் 10 kilometer தான்டா தேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. நான் என்ன நினைப்பேன், இந்த பக்கம் போகலாமா, இந்த பக்கம் போகலாமா, இந்த பக்கம் போகிறதா, எந்த சைடு போகிறது? ஐ won't know. ரைட், எந்த டைரெக்ஷனில் அது இருக்குது அப்படிங்கிற அந்த அசோசியேஷன் எனக்கு தெரியாது. ஆல் யூ ஹேவ் டு டு இஸ் சே 10 kilometers நார்த் ஈஸ்டில் போடா உனக்கு அந்த இடத்துல தேட்டர் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா that gives me the answer, right? அதுதான் வந்து ஸ்கேலர். அந்த டைரக்ஷன் 10 kilometer நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறீங்களா, இதுதான் டைரக்ஷன். ஸோ திஸ் இஸ் த மேக்னிடியூட் and this is the direction. Okay, and this combination is the vector. This is the scalar. Magnitude. Okay. Right. So எல்லாத்தையுமே உங்களால் ஒரு வெக்டாராக டிஃபைன் பண்ண முடியாது. ஓகே, யூ கேன் do it only certain things. For example, ஒரு ரூமில் இருக்கீங்க. ஓகே, அந்த ரூமோட டெம்பரேச்சர் சொல்கிறேன். கேன் டெம்பரேச்சர் பி a vector? No, it is magnitude. Right. But yes, temperature can be a vector. You can say -3 degrees Celsius, 3 degrees Celsius, 30 degrees Celsius na hot, 30 degrees Celsius na cold. You can say
what's the temperature அப்படின்னா you can say just 30 degrees Celsius 30 degrees Celsius அப்படின்னு சொன்னா that's a scalar, but you have to say the direction, எந்த சைடு பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது. Okay. Right, that the direction changes the meaning. Right? There are a lot of points where என்ன சொல்றது, இந்த vector makes more sense. Okay. இந்த யூக்ளிடியன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது அந்த வெக்டார் அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய அந்த இம்பேக்ட் எந்த ஏரியாலாம் இருக்கும் அப்படிங்கிறதான் பேசிக்காக. அது எனக்கு ஷுவர் தெரில, நான் வேணால் யூக்ளிடியன் ஸ்பேஸ் பற்றி இன்னும் இது தியரட்டிக்கலாக பார்த்துட்டு சொல்கிறேன். ரைட்டா? ஸோ யூக்ளிடியன் ஸ்பேஸோட பேசிக்காக இதுதான், நீங்கள் எந்த டைமென்ஷன்ஸ் எடுக்கிறீங்களோ உங்களோட டேட்டா பாயிண்ட் அந்த டைமென்ஷன் எப்படி கவர் பண்ணுது அப்படிங்கிறது தான் அந்த யூக்ளிடியன் டிஸ்டன்ஸோடைய இது. ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து வெக்டார்னா என்னன்னு தெரியும், ஸ்கேலார்னா என்னன்னு தெரியும், ரைட்? எஸ். ஸோ நார்மலாக வந்து ஒரு இப்போ ஸ்பீடை டிட்டர்மின் ஒரு நார்மல் இதுக்கு வேரியபிள் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுப்பீங்க. x = 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா this is scalar. ஓகேவா? அதுவே வெக்டாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா you just give a arrow here. இதுதான் வெக்டர். ஓகே, வெக்டரை மோஸ்ட்லி நம்ம வந்து வில் ரெப்ரசன்ட் இட் அஸ் மேட்ரிக்ஸ். மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஏ பி எக்ஸ் ஒய் செட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மோஸ்ட்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து அந்த அந்த மேட்ரிக்ஸ் செட்டப்புக்குள்ளே வரும் வெக்டர். ரைட்டா? நமக்கு தேவையான இந்த விஷயம் வந்து எப்படின்னா, லெட் அஸ் சே ஒரு லீனியர் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, லீனியர் எக்ஸ்பிரஷன். ஓகே, லீனியர் எக்ஸ்பிரஷன். ஸோ லெட் அஸ் சே 2x + 3y = 10 and 4x + 6y = 20. இந்த மாதிரி லீனியர் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கோங்களேன். இதை இப்போ நம்ம வந்து மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ணால் this is how we'll write 2 3 4 6 and x y which is equal to 10 20. இந்த லீனியர் எக்ஸ்பிரஷனை this is how we are writing, converting. ஓகே, ஸோ என்ன ஆகுது, இதே தான் 2x 3y. இது வந்து வெக்டர் இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் வரும். அது நம்ம வந்து அடுத்து தனியாக பார்க்கலாம். இப்போதைக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகேவா? ஸோ உங்களுடைய என்ன சொல்ற நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸை பொறுத்து நம்ம மேட்ரிக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகே, உங்களுக்கு புரியுதா? ஆர் யூ கைஸ் ஃபாலோயிங்? எஸ் சார். எஸ். ஓகே, இல்லை இட்ஸ் ரியலி ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட். இது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுன்றது தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நார்மல் மேத்தமெட்டிக்ஸ் கூட இருக்காது. ஓகே, வெக்டர் இஸ் நத்திங் பட் ரெக்டாங்குலர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நம்பர்ஸ். ரைட்டா? இது வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு பார்ட், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து வெக்டர்னா என்னன்னு தெரியும், ஸ்கேலானா என்ன தெரியும், யூக்ளிடியன் ஸ்பேஸ்னா என்னன்னு தெரியும், ரைட்? அண்ட் ஒரு லீனியர் எக்ஸ்பிரஷனை வந்து எப்படி நம்ம வெக்டாரில் போடுறோம் அப்படிங்கிறதும் தெரியும். ரைட்டா? ஸோ இந்த மேட்ரிக்ஸ், ஓகே, எதுக்கு நாம் வந்து இந்த ஒரு செட்டப்புக்கு வரணும்? நம்மளுடைய டேட்டா சயின்ஸில் அந்த வெக்டாருக்கு என்ன ஒரு இம்பேக்ட்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். டேட்டா சயின்ஸில் இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்?
இத வச்சு தான் என்ன இந்த மேட்ரிக்ஸ் வச்சு நம்ம டேட்டா சென்டர் ஒரு ஏதோ ஒரு இதுல ஏதோ ஒரு மேட்ரிக்ஸோட அப்ளிகேஷன் சொல்லுங்க. வீடியோ கேமிங் இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரைட், ஒவ்வொரு பிக்சலையும் நீங்கள் வந்து யூ ஆர் ஜஸ்ட் அரேஞ்சிங் இன் த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸ் அண்ட் இட் வில் ஜஸ்ட் கிவ் யூ ஓகே இந்த பிக்சல் இந்த இடத்துல இந்த கலரில் வரணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அது வேலை முடிஞ்சது. கேட்டா அது வந்து என்ன சொல்கிறது, gives you more in-depth information. Okay. So mean max scalar use பண்ணுவோம் இல்லையா சார்? என்னமா mean max scalar அப்படின்றது எதுல பைத்தான்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா சார்? mean max scalar ஒரு பர்టిక్యులர் டேட்டா ரேஞ்ச் வந்து 0 to 1 வேல்யூக்குள்ள கன்வர்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே, அது வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, அதுதான் இதுவா சார்? இது எல்லாத்துக்குமே பேசிக், ரைட்டா? ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு உன்னோட மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனை தான் நான் வந்து மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் லைக் அ linear expression. This is supposed to solve us an answer, and this is what we are converting into a vector. So ஏதோ ஒரு output, for example ஒரு ஏதோ ஒரு ரெப்ரசன்டேஷனை நீ வந்து உனக்கு பொசிஷன் பேஸ்டாக நீ ஆர்கனைஸ் பண்ணுற, அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் let us say இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. let us assume these are my pixels. These are my pixels. Okay, இந்த pixel எனக்கு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன் நான்? This will be my Euclidean space. Okay, இந்த Euclidean spaceல இந்த pixel என்ன ரெப்ரசன்டேஷன்ல இருக்கு. ஸோ இது அப்படியே நான் இந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், ரைட்? இந்த டிப், this tip of this line, that is that point, right? Yes. And this line is the vector. இந்த லைன் இருக்கு இல்லையா, இதுதான் வெக்டர். திஸ் சேஸ் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போன அப்படின்னா உனக்கு இந்த ஆன்சர் வரும் அப்படிங்கிறது. ஒரு இமேஜ் எடுத்துக்கோ, ஒரு கம்ப்யூட்டர் இமேஜ் எடுத்துக்கோ. ஓகே, லெட் அஸ் சே இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துக்கோ. இதுதான் என்னோட எமோஜி. ஓகே, இதான் என்னுடைய எமோஜி. இப்போ நான் இதை வந்து இந்த எமோஜியோட கண்ணு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? இதுதான் என்னோட ஆரிஜின் பாயிண்ட். இங்கே இருந்து இந்த இடத்துக்கு போனால் உனக்கு எமோஜியோட கண்ணு இருக்கும். இதை தான் நம்ம சிஸ்டம்க்கு சொல்லணும். சிஸ்டம் ஷுட் கம்ப்யூட்டர் ஆல்வேஸ் திங்க் இன் த வே தட் ஏதோ ஒரு ஆரிஜின்ல இருந்தால் அது ஸ்டார்ட் ஆகும், ரைட்? ஓகே, நீ வந்து மேட்ரிக்ஸாக போடுறாங்கன்னா இந்த பாயிண்ட்ல இந்த பிக்சல் இந்த மாதிரி இருந்ததுன்னா இட்ஸ் இந்த எமோஜி அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறோம் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்களுக்கு வில் கோ ஃபார் திஸ் வெக்டர், ரைட்டா? அண்ட் இது வந்து 3 டைமென்ஷன் ஸ்பேஸ் இருந்தால் 3 டைமென்ஷனில் போவோம். டைமென்ஷன் எத்தனை டைமென்ஷன்ஸ்னாலும் நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ அதான் சொல்லுவாங்க RN. இதில் வந்து N வந்து நம்பர் ஆஃப் டைமென்ஷன்ஸ். இந்த R அப்படிங்கிறது ரியல் நம்பர். ஒரு நம்பரை நீங்கள் எத்தனை டைமென்ஷன்ஸுக்கு எலிவேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இந்த வெக்டர், ரைட்டா? இந்த வெக்டரை பற்றி பார்க்கும்போது there is something called norm of the vector. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போகும்னு நினைக்கிறேன் norm of the vectorக்குலாம் போனால். சிம்பிள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டு பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த 2 பாயிண்ட் எங்கே இருக்கும்? ஒரு யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் இருக்கும், ரைட்டா? அண்ட் let us say இது வந்து ஒரு 1,2ன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 4,5ன்னு எடுத்துக்கோங்க. இந்த 2 பாயிண்ட்ஸும்
ஓகே. ஸோ இந்த 1, 2 ஓட நார்ம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா is equal to root of 1 squared plus 2 squared. எத்தனை இருந்தாலும் சரி, எத்தனை டைமென்ஷன் இருந்தாலும் அத்தனை டைமென்ஷனுக்கு உங்களுக்கு நார்ம் வரும். is equal to 5 root of 5 இந்த பாயிண்ட். ஓகே. அதே இந்த பாயிண்ட்டுக்கு பண்ணீங்க அப்படின்னா 16 plus 25 which is equal to root of 41. ஓகே. இதான் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்க வேணாம், வேற ஒரு நம்பர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக ரூட் ஆகிற மாதிரி நம்பர் எடுக்குமா. த்ரீ கமா 4னு எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு நாம் கண்டுபிடிச்சோம் root of 3 squared plus 4 squared which is equal to root of 9 plus 16 which is equal to 25 which is root of 25 5னு வரும். ஓகே. ஸோ நார்ம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அந்த பாயிண்ட்டுக்கு யூக்ளிடியன் டிஸ்டன்ஸில் என்ன ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகே. It is normally called as Euclidean norm. Euclidean norm and the point order from distance la da sir. Euclidean norm அது வந்து Euclidean spaceல அந்த பாயிண்ட் நம்ம வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஓகே. Euclidean distance அப்படின்னா ஓகே இட்ஸ் ஆக்சுவலி த norm of the vector connecting the two points. இது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஸ்கூலில் படிச்சிருக்கோம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5,6 அப்படின்னா. ஓகே. இது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்றத நம்ம வந்து ஸ்கூல்லேயே படிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வந்துருக்கும், 3 minus 5 squared plus 4 minus 6 squared which is equal to root of 4 plus 4 is equal to root 8. இந்த மாதிரி ஸ்கூலில் நம்ம படிச்சிருக்கோம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஹையர் டைமென்ஷனில் ஆகுதுன்னா இந்த மாதிரி வரும், 3 minus 5 squared plus 4 minus 6 squared plus அந்த அடுத்த டைமென்ஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸோ அந்த இதை எடுப்போம். ஸோ திஸ் இஸ் த யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ். அது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் அந்த பர்டிகுலர் டைமென்ஷனல் ஸ்பேஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணக்கூடியது அந்த யூக்ளிடியன் ஸ்பேஸ். ஓகே. மற்றபடி நார்மலி வெக்டார்ஸ் ஆர் மென்ஷன்ட் இன் அரேஸ். இந்த மாதிரி கொடுக்கும் வெக்டார் அப்படின்னா, வெக்டார் வந்து நீங்கள் அரேவாக கொடுக்கலாம், ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஈக்குவேஷனே நீ எடுத்து பார்த்தேன்னா இங்கே ஒரு ஈக்குவேஷன் எழுதணும்ல, அந்த இருக்கு இல்லையா, இதிலே எடுத்து பார்த்தேன்னா இதெல்லாம் ஸ்டாட்டிக் வேல்யூஸ், ரைட். இதுதான் உன்னுடைய வெக்டார். இந்த பார்ட் இருக்கு இல்லையா, this is the vector. This is the one which is determining the direction of that particular static value, right? So dimensions எழுதணும் அப்படின்னா இப்போ a of n அப்படின்னு வெக்டர் நீ எழுதுற அப்படின்னா which will be like இந்த மாதிரி இருக்கும், a0 a1 a2 இந்த மாதிரி up to an இருக்கும். நீ எந்த டைமென்ஷன் வேணாலும் நீ போட்டுக்கலாம், டிபெண்டிங் அந்த நம்பர் ஆஃப் டைமென்ஷன்ஸ் உன்னுடைய வெக்டாரோடைய அவுட்புட் இருக்கும். ஓகே. இப்போ a3 அப்படின்னா a0 a1 a2, a5 அப்படின்னா a0 a1 a2 a3 a4. ஓகே. ஸோ இது பேசிக்காக உனக்கு வந்து என்ன, இது வந்து வெக்டாரோடைய சைஸ் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அண்ட்
ஸோ இந்த வெக்டார் வந்து ஆக்சுவலி நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் அந்த ஒரு பாயிண்ட் ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணக்கூடியது, ரைட்? ஒன் கமா 2, 3 அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் 1லையும் ஒய் ஆக்சிஸில் அது 2லையும் ஜெட் ஆக்சிஸில் அது 3லையும் இருக்குது. ஓகே, 2 டைமென்ஷனாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். நீ உன்னோட யூக்ளிடியன் ஸ்பேஸில் ஒரு பாயிண்ட் வைக்கிற, அந்த பாயிண்ட் ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணக்கூடியது தான் உன்னுடைய வெக்டார். ஓகே, வெக்டாரை யூ கேன் இண்டெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, இது வந்து ஏஐஜே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது I rows and j columns, 0 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னா you can index this. நம்ம நம்பையில் போட்டு எடுப்போம்ல, அந்த மாதிரி உங்களால் வந்து இண்டெக்ஸ் பண்ண முடியும். இப்போது ஏஐ அப்படி, இப்போ A3 அப்படின்னா இந்த மாதிரி வெக்டார் இருக்கும், A0 A1 A2. ஓகே, இந்த 3 அப்படிங்கிறது எத்தனை டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது, எந்த ஆர்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இந்த இதில் A2, இதில் வந்து A2 அப்படின்னா A1. ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து இதை வந்து இண்டெக்ஸ் பண்ணி இதில் வந்து அவுட்புட் எடுக்க முடியும், ரைட்டா? சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நெஸ்டட் வெக்டார்ஸ் இருக்கும். A vector equal to B1 vector, B2 vector, B3 vector. இந்த மாதிரி ஒரு வெக்டாருக்கு உள்ள இன்னொரு வெக்டார் இருக்கும். This is how the dimensions increase, right? ஸோ இந்த B வெக்டார் என்ன இருக்கும், B1 வெக்டார் பார்த்தா அப்படின்னா அது இந்த மாதிரி இருக்கும். ஸோ Bn வெக்டார் அப்படின்னா B1 வெக்டார், B2 வெக்டார், இந்த மாதிரி அப் டு Bn வெக்டார் இருக்கும். ஓகே, ஸோ ஹியூமன் மைண்ட் கேன் பர்சீவ் ஒன்லி 3 dimensions விஷுவலி, கரெக்டா? நம்மளால் வந்து 3 dimensionsக்கு மேலே பார்க்க முடியாது. பட் தேர் ஆர் ஹையர் டைமென்ஷன்ஸ் as well, 4 dimensions 5 dimensions, எத்தனை டைமென்ஷன்ஸ் இருந்தாலும் சரி அத்தனை டைமென்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து we can create. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிட் மட்டும் வருது அப்படின்னா this is n/1. sorry, this is n/m. ஓகே, ஒரு நிமிஷம் சார், இது வந்து n/1. this is n/1, அதாவது ஒரு காலம் தான் இருக்கு, n rows இருக்கு. this is m/n. ஓகே, ஒவ்வொரு வெக்டாருக்கும் n rows இருக்கு and it has m columns. இந்த வெக்டார் பத்தி பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து m columns தான் இருக்கும். see, m rows இருக்கும், n columns இருக்கும். இந்த வெக்டார் ஒன்னொன்னும் இந்த இதுல இப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, this is the nested vector. நம்மளுடைய ஹையர் டைமென்ஷன் மேட்ரிக்ஸஸ் இந்த மாதிரி நெஸ்டட் வெக்டார்ஸாக தான் வரும். புரியுதா? I'll show you visualization. Let us assume இதுதான் என்னுடைய மேட்ரிக்ஸ் அண்ட் இங்கே எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்டுக்கு நான் வரும்போது நான் பார்க்குறேன், again this point is representing me to a different point. இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு இப்போ தான் தெரியுது ஏன் ஸ்கூலில் வந்து நமக்கு வந்து புக்கை மட்டும் நடத்துனாங்கன்னு. ரெப்ரசன்ட் பண்ணுறதே முடியாத காரியமாக இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இன் அ ஹையர் டைமென்ஷன். யூ ஹேவ் டு விஷுவலைஸ் திஸ். அந்த விஷுவலைசேஷன் நம்ம எப்படி கொண்டு வர்றது ட்ரை பண்ணுவோம். இந்த யூக்ளிடியன் ஸ்பேஸ் ஐ ஹோப் இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். higher order matrix visualize m/n vector.
நல்ல இமேஜ். யாருமே ஐ திங்க் ப்ராப்பராக ரெப்ரசென்ட் பண்ண முடியல. நோ. சரி, ஓகே, லெட் அஸ் டேக் திஸ். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, காற்றுலேயே நீங்கள் பண்ணாத அந்த மாதிரி தான். இமேஜின் யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஒர்க் ஆன் திஸ் இன் யுவர் இமேஜினேஷன். ஸோ லெட் அஸ் சே இதான் உங்களோட ஆர்ஜின், ரைட்டா? இந்த ஆர்ஜின் பாயிண்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, போகும்போது எகெயின் யூ ஆர் ரெஃபரன்ஸ் டு அ டிஃப்ரெண்ட் ஆர்ஜின் பாயிண்ட். உங்களோட யூக்ளிடியன் ஸ்பேஸ் அங்கேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது, ரைட்? திஸ் இஸ் ஹவ் த ஆர்டர் ஆஃப் யுவர் மேட்ரிக்ஸ் இன்க்ரீசஸ். நம்மளோட நம்பை நீங்கள் பார்த்து வந்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு அவுட்டர் மோஸ்ட் மேட்ரிக்ஸ் இருக்கும், அவுட்டர் மோஸ்ட் அரே இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா யூல் ஹாவ் த இன்னர் செக்ஷன். ஓகே, அதுக்குள்ளே போனீங்கன்னா யூல் ஹாவ் த அடுத்த லெவல். கரெக்டா? இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும், ரைட்? ஸோ உங்களுடைய ஹையர் ஆர்டரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், ரைட்டா? நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஒரு ஆர்ஜின் பாயிண்ட்டுக்கு போகிறீங்க, திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஆர்ஜின் பாயிண்ட். ஸோ ஆர்ஜின் பாயிண்ட்னா என்ன, உங்களோட கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்கும், 0,0,0ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு இது வந்து 0th எலமெண்ட்டுக்கு போகிறீங்க. அங்கேருந்து தென் அகெயின் யூ ஆர் ரெஃபரன்ஸ் டு அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன், அதோட 0th எலமெண்ட். ஓகே, ஸோ ஓகே, நம்ம 3 டைமென்ஷன் மட்டும் எடுத்து பண்ணலாம். ஓகே, லெட் அஸ் டேக் திஸ் வே. 1 2 3. Okay, 4 5 6 7 8 9. இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டைமென்ஷன். Ten, 11, 12, 13, 14, 15. ரெப்ரசன்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. 16, 17, 18. Let us take it in this way, ரைட்டா? ஸோ இப்போது நம்ம வந்து நம்மளுடைய யூக்ளிடியன் ஸ்பேஸில் போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், we will come here. ஓகே, இந்த கோஆர்டினேட்டோட 0th பொசிஷனுக்கு நான் போனேன் அப்படின்னா அங்கே எனக்கு again I have a vector which is having 2 elements. ஓகே, ஸோ இப்போ என்னோட பொசிஷன் ஒரு ஹையர் டைமென்ஷனுக்குள்ளே மூவ் ஆகிடும். அந்த பாயிண்டோட 0th போனீங்க அப்படின்னா there again is a different dimension. 1 2 3 அப்படின்னா அந்த யூக்ளிடியன் ஸ்பேஸ்க்குள்ளே உங்களோட ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஸோ இட் இஸ் பேசிக்லி லைக் நீங்கள் எப்படி வந்து உங்கள் கபோர்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு லைப்ரரி எடுத்துக்கோ, புக் ஷெல்ஃப் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், புக்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுவோம், ரைட்? இங்கே ஒரு புக் இருக்கும், இங்கே ஒரு புக் இருக்கும், இங்கே ஒரு புக் இருக்கும், இங்கே ஒரு புக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு புக் ஷெல்ஃபில் உங்களால் ஒரு புக்கு தான், இந்த புக் இருக்குது அப்படின்னா இந்த புக்கை உங்களால் ஒன்று மட்டும் தான் வைக்க முடியும் அப்படின்னா இட் இஸ் ஃபைன், ரைட்? இதுவே இந்த புக் ஷெல்ஃபில் வந்து உங்களுக்கு வந்து 3 புக்கு, ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா 3 புக் வைக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எடுத்துக்கோ. ஓகே, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களால் ஒரு புக்கு பின்னாடி இன்னொரு புக் வைக்க முடியும், ரைட்டா? ஸோ இந்த கிளாசெட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். யூ கேன் புல் த கிளாசெட் அவுட் லைக் திஸ். ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் அந்த கிளாசெட்ஸ் இதுக்குள்ள. ஸோ லெட் அஸ் சே திஸ் இஸ் your A1
A2 and A3. ஓகே, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. And you can do that for all. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமென்ஷன் நீங்கள் பண்ணிக்கிட்டே வரலாம், ரைட்? அண்ட் இமேஜின் இதுக்குள்ளேயும் இதே மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. இதுக்குள்ளேயும் உங்களால் 3 புக் வைக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒவ்வொரு கபோர்டுக்குள்ளேயும் அகெயின் யூ கேன் பிளேஸ் 3 புக்ஸ். அந்த ஒவ்வொரு கபோர்டுக்குள்ளேயும் அகெயின் யூ கேன் பிளேஸ் 3 புக்ஸ். ஸோ பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டாக தெரியும். பட் அதுக்குள்ளே நீங்கள் டேட்டாவை எப்படி நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் தட் டிஃபைன்ஸ் யுவர் ஹையர் ஆர்டர்ஸ், ரைட்? உங்களுடைய டேட்டா, ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு விஷுவலைஸ் இட். அதை எப்படி சொல்கிறது உங்களுக்கு, only when you are able to visualize this point you will be able to understand. இப்போ இந்த ஒரு இதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 டைமென்ஷனில் இருக்கும்போது இட்ஸ் ஜஸ்ட் ஒன் புக் விச் இஸ் பிளேஸ்ட் ஏ அப்படின்ற புக் மட்டும். இதே 3 டைமென்ஷனாக கொண்டு போனீங்க அப்படின்னா இட் இஸ் 3 புக்ஸ். அந்த ஏ அப்படின்ற பாயிண்ட் இஸ் ரெப்ரசன்டிங் 3 டிஃப்ரெண்ட் புக்ஸ், ரைட்டா? A அப்படின்ற பாயிண்ட் இட் இஸ் ரெப்ரசன்டிங் A1, A2 and A3. Let us assume இது again has 3 books, A11, A12, A13. So இப்போ A அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? 3 these are 9 books will be there. Let us assume this A11 can hold up to 4 books. You see how the higher order, how the higher dimension is going forward. Okay, இது exact representation கிடையாது, but this will give you a fair idea of this Euclidean space. This is your Euclidean space. In the closet A to I and in the section, this is your Euclidean space. In the Euclidean space குள்ள it keeps going on, right? உங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த Euclidean space குள்ள தான் இருக்கும். இந்த கிளாசட் குள்ள தான் உங்களோட என்டையர் புக்குமே இருக்க போகுது. ஆனால் அது த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி, த மோர் மைக்ரோ லெவல் இட் கோஸ். இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டைமென்ஷன் தான் தெரியும், ஏ அப்படின்ற ஒரு டைமென்ஷன் தெரியுது. ஓகே, இப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ அப்படின்ற ஒரே ஒரு டைமென்ஷன் மட்டும் தெரியும். இந்த ஃப்ரண்ட்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே போய் பார்த்தீங்கன்னா யூ வில் see the other dimensions. ரைட்? அண்ட் அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய டைமென்ஷன்ஸை நம்மளால் இப்போ பெர்சீவ் பண்ண முடியாது, பிக்டோரிக்கலாக வரைஞ்சி காட்ட முடியாது. பட் த டேட்டா பாயிண்ட்ஸ் விச் வி ஆர் ரெப்ரசன்டிங் இன் NumPy பிலாங்ஸ் டு தீஸ் ஹையர் டைமென்ஷன்ஸ். ஓகே, இப்போ தான் புரியுது ஏன் இந்த சயின்டிஸ்ட் ஃபிசிசிஸ்ட்லாம் தலை பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரியுறாங்கன்னு. பிகாஸ் தே ஹாவ் டு விஷுவலைஸ் தீஸ் ஹையர் டைமென்ஷன்ஸ். ஸோ நீ வந்து ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வர அப்படின்னா let us say someone is visualizing the 17th or 18th dimension, they completely will lose the reality. அவனை பொறுத்த வரைக்கும் இந்த கிளாஸட்டுக்குள்ள எங்கேயோ இடத்துல போய் உட்காந்துருப்பான். And that is where their equations work. They try to perceive the higher dimension, and பிரச்சனை என்ன, they have to explain this extremely higher dimensions to idiots like us. Seriously, that's the role of a physicist, right? ஓகே, ஆட்டம் இருக்கு, ஆட்டமுக்குள்ள உனக்கு வந்து நியூக்ளியஸ் இருக்கு, எலக்ட்ரான்ஸ் இருக்குன்றத நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? It has to be proved, right? How will that guy prove it? That ஆட்டம்னு ஒன்று இருக்கு, அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு இதுக்கு இத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இதுக்கு இத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இதெல்லாம் எப்படி ப்ரூவ் பண்ணாங்க? That takes a lot of conviction, right? And lot of convincing. உண்மையிலே இருக்குடா அப்படின்ற நம்ப வைக்கிறதுக்கே நம்மளால 3rd டைமென்ஷனுக்கு மேலே லீனியர் அல்ஜிப்ரா விஷுவலைஸ் பண்ண முடியல. ஓகே, அண்ட் இந்த 3rd டைமென்ஷன் மேலே ஒன்று இருக்குன்றதை நம்ம நம்புகிறோம். எப்போ நம்புகிறோம்? நேற்று NumPyல வந்து நீங்கள் டேட்டாவை வந்து நான் ஒன்றுக்குள்ள ஒன்று வச்சு காட்டும்போது தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, ஓகே ஹையர் ஆர்டர் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த கிளாஸட் எக்ஸாம்பிளுக்கே வந்துருக்கோம். இமேஜின் ஐ கம் டு யூ அண்ட் சே ஹையர் ஆர்டரில் ஒன்று இருக்குது, இந்த மாதிரி ஹையர் டைமென்ஷன் நீங்கள் வந்து பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னா, நோ.
ரைட். இதுதான் ஸோ நம்ம இப்போ தான் புரியுது, நம்ம லீனியர் அல்ஜிப்ரா வந்து ஸ்கூல்லேயே குத்தஞ்சலுக்கு தப்பு இல்லை, அவங்களுக்கும் அவ்வளோதான். தட்ஸ் அ மேக்ஸ். சி அட்லீஸ்ட் இப்போ உங்களுக்கு எனக்கும் வி ஹேவ் திஸ் மென்டல் மெச்சூரிட்டி. Imagine talking to the same thing at 16-year-old saying புக் இருக்கா, அந்த புக்குக்குள்ள இன்னொரு புக் இருக்கா, அதுக்குள்ள இன்னொரு இருக்கா, அதுக்குள்ள இன்னொரு, டேய் என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும். ரைட்டா? பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒரு கலெக்டிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா this will be your Euclidean space. ஓகே, நெஸ்டட் வெக்டர்ஸ் வரும்போது அந்த மாதிரி தான் ஒவ்வொரு யூ கேன் கன்சிடர் எவ்ரி சிங்கிள் அரே யூ ஆர் கீப்பிங் இன்சைட் யுவர் அரே as a vector. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நம்ம எடுத்த அந்த அரே எடுப்போமா? நேற்று நம்ம அரே எதுவும் எடுக்கல, இல்லை எடுத்தோமா? எடுத்தோம் சார். நேற்று நம்ம அரே இதில் எடுத்தோம், கொலாபில் எடுத்தோம்ல. ஸோ இதில் பிரச்சனை என்ன, ஹையர் ஆர்டர்ஸை வந்து உங்களால் வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்ட் பண்ணி காட்ட முடியாது. ஏன்னா நம்ம வந்து என்ன தான் முயற்சி பண்ணாலும் ஹையர் ஆர்டர்ஸை ரீசெண்ட்லி ஓப்பன் நோட் புக்கு அண்டர்ஸ் இருக்குது நம்ம இதை எடுத்துக்கோ, இந்த இல்லையா, இது ஒவ்வொன்றையும் நீ வந்து ஒரு ஹையர் ஆர்டர் அரைவாக எடுத்துக்கோயேன், ஹையர் ஆர்டர் டைமென்ஷன் எடுத்துக்கோயேன். ஓகே, உன்னுடைய ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் இந்த அவுட்டர் மோஸ்ட், அதுக்குள்ளே போனேன்னா உனக்கு இந்த டைமென்ஷன் வருது. ஓகே, ஸோ 0th பாயிண்ட்டுக்கு நீ போயிட்டு அந்த டைமென்ஷன் 0th பாயிண்ட் போயிட்டுனா அங்கேருந்து இந்த வெக்டாருக்கு போகணும். அண்ட் இங்கே போனேன்னா இதோடைய இந்த டைமென்ஷனுக்கு போகணும். ஸோ இப்போ நம்ம வந்து XYZன்னு 3 டைமென்ஷனுக்கு ஒரு கோஆர்டினேட் கொடுக்குறோம்ல, இது வந்து 5th டைமென்ஷன் கோஆர்டினேட்னு கணக்கு பார்த்துக்கோ. ஓகே, தட் இஸ் ஒன்லி வே யூ கேன் விஷுவலைஸ் த லீனியர் அல்ஜிப்ரா. இதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணால் தான் அடுத்து வந்து நம்ம லீனியர் அல்ஜிப்ராவில் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணும்போது யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ நேற்று நம்ம பார்த்தோம்ல நம்பையால் வந்து 2 வெக்டாரை வந்து ப்ராடக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்கும், அது முதல் கிளாஸில் பார்த்தோம்ல, பார்த்தோம்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ 2 வெக்டாரை வந்து இட் கேன் ப்ராடக்ட் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி 1 2 multiplied by 3 4 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ஆன்சர் வந்து 3 8 அப்படின்னு கொடுக்கும். ரைட். But there are a lot of operations in vectors. Okay. இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். Because these operations are important. சரியா? இந்த ஆப்ரேஷன்ஸ் தெரிஞ்சாதான் நம்மளால் வந்து ஒரு நம்பையில் என்ன நடக்குதுன்றத டு த கோர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா நம்ம கொடுக்கக்கூடியதுக்கு அவுட்புட் வரும், பட் இந்த அவுட்புட் ஏன் வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, எந்த இடத்துல நம்ம எதை பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு என்ன அது 0 வெக்டர்ஸ் அண்ட் யூனிக் வெக்டர்ஸ் நமக்கு தெரியும்ல. 0 வெக்டர்ஸ்னா எல்லாமே 0. ஓகே, யூனிக் வெக்டர்னா each value is 1 different. Right. One And identity vector தானே. ஐடென்டி வெக்டர்னா 1 diagonal ஆக்குறது தான ஐடென்டி வெக்டர் இல்லையா? ஓகே 1 diagonal. யூனிக் வெக்டர்னா each value is 1. பண்ணலாம். எனக்கும் அது பெருசா தெரியும், எனக்கும் லீனியர் அல்ஜிப்ரா எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் சார். சரி, நான் ஐம் ஜஸ்ட் ரிவைசிங், நான் ரிவைஸ் பண்ணி முடிக்கல. ஐடென்டிட்டி வெக்டர் யாம்பா, ஐடென்டிட்டி இப்போ கரெக்டாக வருது, டயகனலாக 1 வரும். ஐடென்டிட்டி வெக்டர் மேட்ரிக்ஸ் தான் ஐடென்டிட்டி. ஓகே, நானும் கன்ஃபியூஸ் ஆவேன், நிறைய கன்ஃபியூஸ் ஆவேன். ஓகே, யூனிக்னா அதையும் பார்த்துடலாம். யூனிக் வெக்டர்
So you see, this is the tensor flow. நீங்கள் tensor flow குள்ள போகும்போது this you should understand. Okay. Scalar, vector, matrix and tensor flow. Tensor flow நம்மளுடைய machine learning இதில் வந்து is kind of இது நீ பார்த்தா இந்த higher dimensions குள்ள போகுது பார்த்தீங்களா? How you are placing your data inside. அந்த டேட்டா நீ எப்படி ஆர்கனைஸ் பண்ணுற, எப்படி எடுத்துட்டு வர அப்படின்றது தான் அந்த டென்சர், ரைட்டா? டென்சரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நியூரல் நெட்வொர்க்ஸ் எல்லாம் போகும்போது திஸ் டென்சர் இஸ் நீடட் லாட். ஓகே, நீங்கள் அந்தளவுக்கு டீப் லேர்னிங்லாம் படிக்கணும் அப்படின்னா தீஸ் திங்ஸ் யூ வில் ஹாவ் டு ஹேவ் த ஹேபிட் ஆஃப் விஷுவலைசிங். நம்ம வந்து யூனிக் வெக்டர் தானே பார்க்க வந்தோம். யூனிட் வெக்டர்னு ஒரு இதுக்கான நம்ம யூனிட் வெக்டர் தான் பார்த்துருக்கோம். Do we have something called unique vector? Unit vector தானே? Unit தான் ஃபர்ஸ்ட். எல்லாமே 1. Unit vector. எல்லாமே 1. அதான் யூனிட் வெக்டர். ஏது பார்த்தோம்ல? அதேதான். நான் யூனிக் வெக்டர்னு போட்டுட்டு இருக்கேன். நானும் மறந்துட்டேன் சார். அதான் பார்த்தேன், என்னடா அந்த மாதிரி ஒரு இதே நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. யூனிட் வெக்டரை ரெப்ரசென்ட் பண்ண எல்லாமே எவ்ரிதிங் ஷுட் பி விக்கிபீடியாவில் போனால் நிறைய இருக்கும். கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ், சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ், எங்கடா ரெப்ரசன்டேஷன் யூனிட் வெக்டர். சரி வேண்டாம், நம்ம பைத்தியம் முடிச்சிடும். சரியா? ஸோ ஜீரோ வெக்டர், யூனிட் வெக்டர், பட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நாளைக்கு நம்ம கிளாஸில் வந்து வி வில் டேக் அ லுக். அடுத்து வந்து ஸ்பார்சிட்டி இன் வெக்டர். அதாவது நீங்கள் ஒரு வெக்டர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா when do we call something as a sparse? இப்போ இந்த மாதிரி ஒரு வெக்டார் இருக்குது, ரைட்டா? லெட் அஸ் சே இது 4x4 வெக்டார். இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்குது. இந்த வெக்டார் இந்த மேட்ரிக்ஸில் பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் தீஸ் எலமெண்ட்ஸ் ஆர் லைக் 0 வேல்யூ இல்லை, ரைட்? திஸ் மேட்ரிக்ஸ் will not give you much information about your data. கேட்டா, ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஒன்றுமே இல்லை, 0 தான் போட்டிருக்கோம். ஸோ த ஸ்பார்சிட்டி ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் ஹை. 50%க்கு மேலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டா இல்லாத பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா then we call it as a sparse vector. ஓகே, ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார், ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ். Okay, so we'll take a look at these things. These are things which are coming up. நாம் இன்னும் வெக்டாரை கிராஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் லைக் விஷுவலைசேஷன்ஸ். ஹவ் யூ விஷுவலைஸ் யுவர் டேட்டா அப்படிங்கிறது தான். ஓகே, இட் இஸ் லைக் ட்ராவலிங் த்ரூ டைமென்ஷன்ஸ் தட் இஸ் லைக் டிஃபிகல்ட். சின்ன வயசில் நம்ம யாரெல்லாம் விண்டோஸ் எக்ஸ்பி பார்த்துருக்கீங்க? எக்ஸ்பியில் தீம்ஸ் இருக்கும். அந்த இதில் வந்து பைப்ஸ் அப்படின்னு ஒரு தீம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? தீம், லாக் ஸ்க்ரீன் தீம்னு வச்சுருப்பாங்க. அதில் பைப்ஸ் அப்படின்னு ஒரு தீம் இருக்கும். ஒரு பைப் அப்படியே வரும், உள்ளே போகும், மேலே போகும், கீழே போகும். இட்ஸ் ஜஸ்ட் லைக் அந்த ஒரு பைப் கலர் கலராக பைப் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகிக்கிட்டே வரும். நமக்கு அது பார்க்க கொஞ்சம் இதாக இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுடைய லீனியர் அல்ஜிப்ராவும் அதே மாதிரி தான். 3rd டைமென்ஷன் வரைக்கும் நம்மளால் ஈஸியாக ப்ரொசீவ் பண்ணி போயிட முடியும். அதுக்கு மேலே உள்ள ஹையர் டைமென்ஷனை all we can do is understand it through this matrix and work on. ரைட்டா? வெக்டர்ஸ்லேயே வந்து வெக்டர் அடிஷன் இருக்குது. வெக்டர் அடிஷன், வெக்டர் சப்ட்ராக்ஷன்.
and இந்த மாதிரி நிறைய இருக்கு. We have to go through every one of them. நாளைக்கு probably will try to finish up to these. சரியா? ரொம்ப இன்டெப்த்தாக போக வேணாம், but you have to understand how this numpy's vectors are being represented. The matrix, every matrix you have, right, that is a vector actually. You can consider every array of that numpy as a vector. Okay. Linear algebra வந்து தனி ஒரு பிளேலிஸ்டாக கொண்டு போக வேண்டாம். நம்ம will just have this as a part of this numpy. சரியா? The more, see, basically, the more we understand about this Euclidean space, right, the more we understand about the data, and these higher dimensions are not visible to us in plain sight. இந்த இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, உன்னால் சுற்றி பார்த்தோன்னா இந்த 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 செக்ஷனை பார்க்க முடியும், அந்த பக்கம் போய் பார்த்தோன்னா இந்த இதே மாதிரி இந்த சைடு ஒரு சைஸ் இருக்கும், அண்ட் இந்த டாப் லேயரை பார்க்க முடியும். ரைட், the other dimensions are within these dimensions. ஓகே, இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய புக்ஸை நீ எப்படி பார்ப்ப? அதை நீ தேர்ட் டைமென்ஷனை ஆப்ரேட் பண்ணி பார்த்தா தெரியும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டைமென்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமென்ஷன் நீ ட்ராவல் பண்ணி போகும்போது தான் உனக்கு வந்து அந்த ஹையர் டைமென்ஷன்ஸ் உன்னால் பார்க்க முடியும். ஓகே, அதனால தான் ஹியூமன் மைண்ட்ஸ் cannot perceive more than third dimension yet. ஃபோர்த் டைமென்ஷனை வந்து நம்ம perceive பண்ணுற அளவுக்கு we don't have that normal capacity. சரியா? சரி, ஓகே, இன்னைக்கு ரொம்ப ட்ராக் ஆகிடுச்சு. லெட் அஸ் கோ ஹெட் அண்ட் நாளைக்கு we will try to understand the other concepts. ஓகே, நாளைக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸோட மல்டிப்ளிகேஷன். ஸோ லெட் அஸ் forget about vectors. மேட்ரிக்ஸோட மல்டிப்ளிகேஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். ஸோ மேட்ரிக்ஸ்லேயே வந்து டாட் ப்ராடக்ட் இருக்குது, வெக்டார் ப்ராடக்ட் இருக்குது, அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத we will see. ரைட்டா? அண்ட் I have a explanation. ஸோ வெக்டார் அப்படிங்கிறது let us say இது ஒரு பாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். Assume this is a box. You have to move this box. This is the force you are giving. Okay, let us say ஒரு 100 kg ஃபோர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. திஸ் பாக்ஸ் மூவ்ஸ் இன் திஸ் டைரக்ஷன். ரைட்டா? எந்த டைரக்ஷனில் நீ அந்த ஃபோர்ஸை கொடுக்குறியோ அந்த டைரக்ஷனை பொறுத்து தான் அந்த பாக்ஸ் மூவ் ஆகும். ஓகே, let us say ரெண்டு பேர் வந்து சேர்ந்து தள்ளுறாங்க, ஒவ்வொருத்தரும் 100 கிலோ வெயிட் கொடுத்து தள்ளுறாங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் மூவ்ஸ் திஸ் சைட். இதுவே இந்த பாக்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணுறீங்க, இங்கே 100 kg நீ அப்ளை பண்ணுற, இங்கே ஒரு 100 kg அப்ளை பண்ணுற, வாட் வில் ஹேப்பன்? இந்த பாக்ஸில் வந்து இங்கே ஒரு 100 kg கொடுக்குற அண்ட் இங்கே ஒரு 100 kg கொடுக்குற, வாட் வில் ஹேப்பன்? It will move diagonally. It will move other direction. No, it will move diagonally. Okay. Right. இது வந்து மூமெண்ட்டே இருக்காது. It will cancel each other. இங்கே வந்து it will resultant will be 200 kg. This resultant will be 0. ஸோ இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு வந்து இந்த வெக்டார் உடைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஓகே, பட் நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்மளுடைய டேட்டா சயின்ஸுக்கு வெக்டார் அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரா ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தலைவடிச்சிடும். நமக்கு தேவையான செக்ஷன்ஸை மட்டும் எடுத்துட்டு வில் மூவ் ஃபார்வர்ட். But eventually, if I am right, I will be making a course separately on these mathematical concepts. Vector algebra, linear algebra, calculus, integral calculus, differential calculus. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு மேத்தமெட்டிக்கல் கோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். Because that seems to be important. Data scientist தேவையில்லை. But when you are going for a higher order, when you really want to expand your knowledge in data science, I feel like that is important. At least I have to learn that. நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையோ, நான் அதை படிக்கணும். After I started it,
என்ன சொல்கிறது, ஐ காட் தட் இட்ஸ் பார்க்கலாம். ஓகே Okay, sir. நாளைக்கு we will just try to understand the matrices. So matrices are nothing but vectors. Okay, vectors understand பண்ணிட்டு வெக்டர்ஸோட சம் அண்ட் டிஃப்ரென்ஸ் இது வரைக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, வெக்டார் சம், வெக்டார் டிஃப்ரென்ஸ் முடிஞ்சா ப்ராடக்ட்ஸ். ஓகே, இதுலேயே வந்து ரெண்டு இருக்கும், வெக்டார் ப்ராடக்ட்டு அண்ட் ஸ்கேலார் ப்ராடக்ட்டு. வெக்டார் ப்ராடக்ட் தான் எக்ஸ் போடுவாங்க, ஸ்கேலார் ப்ராடக்ட்னா டாட் போடுவாங்க. யூ ரிமெம்பர் திஸ் டாட் மல்டிப்ளிகேஷன், திஸ் எக்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுறது மேட்ரிக்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டமா இருக்கு. அஃப்கோர்ஸ் எனக்குமே எவ்ரிதிங் இஸ் நவ லைக் ஏலியன். என்னடா நடக்குது அப்படின்னு இன்டகிரேஷன்லாம் படிச்சோம், ஃபுல்லாவே இன்ஜினியரிங்ல வந்தது. ஆனா கோரெல்லாம் தெரியாது இப்பலாம் கேட்டா. let us try to understand that, but let's not spend more time on this. நம்மளோட objective is like data science, we have to go over that. See, இதுதான் வந்து இதுல ஒரு பெரிய மைனஸ். there's this rabbit hole கேள்விப்பட்டிருக்கீங்களா? you run towards it, ஒரு பாயிண்ட்ல விட்டு டைவர்ட் ஆகிட்டே போகும். நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா you won't be able to come back to the original point. ஏன்னா அந்த முயல் வந்து அப்படி தான் தோண்டி வச்சிருக்கும். உங்களால் வந்து you won't be able to find that actual origin point back. Okay, so we have to be very careful on what rabbit hole we are going down. So this linear algebra against rabbit hole. இது போனீங்கன்னா இன்டெக்ரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், அது எல்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வில் ஜஸ்ட் டிப் அவர் டோஸ், கம் பேக். ஓகே, ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா மற்றவங்களாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்ற இடத்துல நமக்கு வந்து கொஞ்சம் தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்க வேண்டியதுதான். அண்ட் when the time arrives, when it's like எனக்கு நீ கண்டிப்பாக லீனியர் அல்ஜிப்ரா படிச்சே ஆகணும் அப்படின்ற டைம் வரும்போது it will be easy for you to learn because we would have touched that basics. அங்கேருந்து நீங்கள் பில்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ that's how we can have it. ஓகே, ப்ராப்ளி நாளைக்கு இதை க்ளோஸ் பண்ண பார்க்கலாம், இல்லை நாளை கழிச்சு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் will spend. Then we will come back to numpy முடிச்சுட்டு we will go for data visualization. So yeah, visualization வரைக்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னா I think we are ready for exploratory data analysis. Okay, exploratory data analysis முன்னாடி feature engineering பண்ணணும்னு நினைக்கிறேன். Okay, feature selection, feature engineering. Okay, feature selection ஒன்று, ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் எப்படி எல்லாமே ஒரே ஸ்கேலில் இருக்கான்றதை கொண்டு வரதுக்கு you have to change the distributions. ஓகே, என்ன டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குது நீங்கள் கண்டுபிடிச்சி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா, பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், அது எல்லாத்தையும் ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷனா, ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மாற்றணும். அதெல்லாம் ஃபீச்சர் இன்ஜினியரிங்கில் வரும். ரைட்டா? ஸோ வில் கோ இன் தட் டைரக்ஷன். லீனியர் அல்ஜிப்ரா we have touched it now. இப்போ வந்து உங்களுக்கு யூக்ளிடியன் ஸ்பேஸ்னால் என்னன்னு தெரியும், வெக்டர்னா என்னன்னு தெரியும், ஹையர் ஆர்டர் வெக்டர்ஸ்னால் என்னன்னு தெரியும், நெஸ்டட் வெக்டர்ஸ்னால் என்னன்னு தெரியும். ஓகே, you at least have a basic visualization of what is happening. Correct? So inge irundhu we will try to proceed further. Okay sir. Okay guys, see you in next class. Bye sir. நாளைக்கு ஃப்ரைடே தானே? இன்னைக்கு தான் ஃப்ரைடே வா? சார் இன்னைக்கு தான் ஃப்ரைடே, நான் நைட்டு ஊருக்கு கிளம்புறேன் சார். நாளைக்கு எப்படி கிளாஸ் எப்படி? சார்